ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்க்க போறோம் அப்படின்னா எம்பேஸ் ஆப்ல மணி ஏர்ன் பண்ண முடியுமா, இதுல மணி ஏர்ன் பண்ண என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத இந்த எம்பேஸ் ஆப்பை ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். அதே சமயம் இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். இதுல வர எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த எம்பேஸ் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறது முன்னாடி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த எம்பேஸ் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இது வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி ஒரு சில பேஜ் வந்து இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு கடைசியில் நெக்ஸ்ட் கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அக்ரி டிஸ்அக்ரிலாம் கேட்குறாங்க. இது வந்து உங்களோட விருப்பம் தான், அது கொடுக்கறதும் கொடுக்காங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைன் அப் பண்ணோம். சைன் அப் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஜிமெயில் வந்து சூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஜிமெயில வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகுது. ஸோ அதில் வந்து நான் ஏதாவது ஒரு இமெயில் வந்து இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைன் அப் ஆகிட்டு சைன் அப் ஆனதும் இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு பாருங்க. ஸோ சிம்பிளான ப்ராசஸ் தான் சைன் அப் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே ஒரு சில பேஜ் வந்துச்சு. அதெல்லாம் தள்ளி விட்டதும் நம்மளோட ஜிமெயில் ஐடிலாம் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் நம்மளோட ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி சூஸ் பண்ணி நம்ம வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சைன் அப் பண்ணதும் ஹோம் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஹோம் பேஜ்லேயே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்மளால டேரெக்டாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியாது. இதில் வந்து நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹோம் பேஜில் உள்ள இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கணும். அப்புறம் தான் இந்த காயின்ஸ்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு மணியாக கன்வெர்ட் பண்ணி விட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னு வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது நம்ம கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இதில் மணி ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, காயின்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்ப்போம். ஸோ ஹோம் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளே டைம் கேம்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து கேம்ஸ் விளாண்டு நம்ம வந்து காயின்ஸ் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைம் கொடுத்து அதுக்கான காயின்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டாப் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்வே ஆஃபர்ஸ் டாஸ்க் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது இன்னும் அன்லாக் ஆகாத மாதிரி போட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு, ஸ்ட்ரீக்ஸு, இன்வைட்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளே டைம் கேம்ஸ்னு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ அது நம்ம ப்ளே டைம் கேம்ஸ் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ளே நவுங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. இதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா என்னன்னு வந்து பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ கொடுத்தோம் பார்த்தி அப்படின்னா அடுத்து வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வந்து எப்படின்னா இதில் வந்து கேம்ஸாக இருந்தாலும் சரி ஆப்பாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி டாஸ்க் தான். என்னன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கேம்ஸ் வந்து ஆப்பை வந்து இவங்க கொடுக்குற அந்த கேம் ஆப்பை டவுன்லோட் பண்ணோம். இவங்க கொடுக்குற லிங்க்கை யூஸ் பண்ணி இவங்க வந்து அதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, கண்டிஷன்ஸ்லாம் அதெல்லாம் படித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இவங்க கொடுக்குற கேமாக இருந்தாலும் சரி ஆப்பாக இருந்தாலும் சரி அதை வந்து டெவலப் பண்ணி அவங்க சொல்கிற லெவலு இல்லை டைம் அதுக்கு அவங்க சொல்கிற அந்த லெவலில் வந்து ரீச் பண்ணும். அப்படி இல்லைன்னா அந்த அவங்க வந்து ஒரு சில டைம் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணி அந்த டாஸ்க்கை நம்ம வந்து கரெக்டாக முடிச்சிட்டோம். அந்த கேம்ஸ் இருந்தாலும் சரி ஆப்பாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் கரெக்டாக அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரி வந்து காயின்ஸ் கிடைக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி ஷாப்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷாப்பிங் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேர் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு 55 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோட்டலாக இதில் வந்து 1426 டாஸ்க் வந்து 1426 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணாலே இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது நீங்கள் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மோர்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து அதை கொடுத்த மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்துக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக படித்து பார்த்துட்டு அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த ரிவார்டு கண்டிஷன் சொல்லிட்டு ஒரு இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ண மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி அதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ இல்லை அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. அந்த கண்டிஷன்ஸ் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இல்லை கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ரிவார்டு மேபி டிலேட் அப் டு 48 hours. ஸோ நமக்கு வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாலும் ரிவார்டு கிடைக்கிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஒன்லி ஃபார் நியூ யூசர்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் த ரிவார்டு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக இந்த ஆப்போ கேமாக இருந்தாலும் சரி டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ரிவார்ட்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறமா யூசர் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சு பார்க்கணும். இவங்க கொடுக்க லிங்க் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டெவலப் பண்ணி யூஸ் பண்ணணும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ரிவார்ட்ஸ் வந்து எப்படி கிடைக்குன்னு பார்த்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே 1 minute 22 காயின்ஸ் நம்ம வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி விளையாடுற அந்த ஒரு நிமிஷத்துக்கு 22 காயின்ஸ் கிடைக்குன்னு சொல்லி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதேமாதிரி அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு 21 காயின்ஸ் வந்து கிடைக்கணும் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதேமாதிரி அடுத்த 2வது நிமிஷத்துக்கு 24 காயின்ஸ் வந்து கிடைக்கணும்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும்
கொஞ்சம் கொஞ்சமாக காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் வந்து எவ்வளோ டைம் மொத்தமாக 488 மினிட்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ப்ளே பண்ணி ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ண உங்களுக்கு டோட்டலாக 1426 காயின்ஸ் கிடைக்கணும் வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்து ரிவார்டு தரதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அடுத்து சப்போர்ட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இந்த பிளேனை ஒன்று இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதும் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இவங்க சொல்லிட்டு அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்போட கான்செப்ட். இப்போ நம்ம வந்து பிளே நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டவுன்லோட் பண்ணுறது அந்த ஒரு பேஜ் வந்து போகும். ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போது பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லும். ஸோ டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் நம்ம பிளேனை கொடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு கேம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ண அடுத்தடுத்த ஆப்ஸ் கேம்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி ஆப்ஸுக்கோ கேம்ஸுக்கோ பஞ்சம்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க போல. ஸோ இவன் நிறையா வந்து கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம விளையாட ஆரம்பிச்சதுமே அந்த கேமாக இருந்தாலும் சரி ஆப்பாக இருந்தாலும் சரி இந்த பேஜ் வந்து வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஹெல்ப்பில் போயிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து படிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ளே டைம்ஸில் உள்ள அந்த ஒரு ஆப்ஷனு. ஸோ அடுத்து டாப் சர்வீஸ் டாப் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் வந்து இப்போ வந்து எதாவது கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ சர்வீஸும் ஒன்று இல்லை, சர்வீஸ்னு ஜென்ரலாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த சர்வீக்கான ரிவார்டு வந்து எவ்வளோ 200 காயின்ஸு அது அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் வந்து அதுக்கான டைமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயத்துக்குள்ள இந்த சர்வே கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சர்வே கொஸ்டின்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களை பற்றி. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நிறைய ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி அவங்க சொல்ல டயத்துக்குள்ள அந்த சர்வீஸ் நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து காயின்ஸ் கிடைப்பாங்க தரதா வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதை பற்றி அப்படியே 200 காயின்ஸ் 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் மாறிட்டு பார்த்தீங்களா, ஸோ வந்து சர்வீஸ் நிறைய தான் கொடுக்காத இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 5 நிமிஷம் இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1720 காயின்ஸ் கிடைக்கும்னு வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வேக்கும் ஒவ்வொரு டைம் அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து இவங்க வந்து தரதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வீஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஏதாவது வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கிளிக் பண்ண முடிச்சு அப்படின்னா இது வந்து லாக்கடில் இருக்குது, இது வந்து அன்லாக் ஆகலை. என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளே அட்லீஸ்ட் 1 கேம் டு அன்லாக், அதாவது ஒரு கேம் ஆச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த சர்வே வந்து அன்லாக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள பெரும் பிரச்சனையே. சர்வேல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கணும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே சமயம் நீங்கள் வந்து சர்வே அட்டன் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கேம் ஆச்சு நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்காவது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து சர்வே வந்து அன்லாக் ஆகும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது கேம்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து பிளே நோவ் கொடுத்து ஒரு கேம் வந்து அட்டன் பண்ண பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த சர்வே அன்லாக் ஆகும்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆஃபர்ஸுக்கும் அதே பிரச்சனை தான். அதுலேயுமே அந்த ஆஃபர்ஸை கிளிக் பண்ணாலுமே அதே மாதிரி லாக்கடில் தான் இருக்குது. ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேமாவது விளாண்டா தான் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து அன்லாக் ஆகணும்னு வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி கீழோட சர்வே ஆஃபர்ஸு, ஸோ ஆப் டாஸ்க் இது எல்லாத்துலேயுமே வந்து இதே தான் போட்டுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளால் வந்து இது அன்லாக் பண்ண முடியாது. அதை நீங்கள் கேம்ஸ் வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணி முடிச்சா தான் உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டலாம், பட் வீடியோ வந்து ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டுருக்கு. அதே சமயம் இது வந்து வெறும் ஜஸ்ட்டு ரிவ்யூ வீடியோ மட்டும்தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு இந்த ஆப்பை பற்றி மேலோட்டமாக சொல்கிறேன். இது வந்து நல்லா டீட்டெயிலாக விளையாண்டு காட்ட முடியாது. ஸோ இப்போ ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் இதில் வந்து ஓவராலாக சொல்கிறேன், இதோட ரிவ்யூ மட்டும் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் ஹோம் பேஜ் உள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் தான். இதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்மளால் வந்து ஃபாஸ்ட் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு கேமாவது அன்லாக் பண்ண மட்டும் தான் இதில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து ஸ்க்ராட்ச் கார்டு போகும். ஸ்க்ராட்ச் கார்டெலாம் ஒன்றும் இல்லை, ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஒன்று வந்து கொடுப்பாங்க. அது நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணணும். அது அப்படி நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணணும், அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அந்த காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஸ்க்ராட்ச் பண்ண பார்த்தோம் அப்படின்னா வின், ஸோ 100 காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு, வின் பண்ணதா இவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து 100 காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட பேலன்ஸில் வந்து இருக்காமல் பார்ப்போம். ஸோ ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜீரோவில் இருந்துச்சு நம்மளோட வேல் பேலன்ஸ், இப்போ 100 காயின்ஸ் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட 100 காயின்ஸ் வந்து இவங்க கிடச்சிருக்குன்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நம்மளால ஸ்க்ராட்ச் கார்டு மூலமாக காயின்ஸ் சென்ட் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்ட்ரிக்ஸ்னு ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரிக்ஸுங்கிறது
இது எப்படி சொல்றதுன்னா ஒரு டெய்லி ரிவார்ட்ஸ் மாதிரி. அதாவது வந்து டெய்லி வாரத்தில் ஸோ வந்து டெய்லி வந்து உங்களுக்கு வந்து டெய்லி ஸ்ட்ரிக்ஸ் இதில் வந்து உங்களுக்கு டெய்லியும் ஒவ்வொரு காயின்ஸாக வந்து கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் காயின்ஸாக. ஒரு லிமிட்டான அளவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காயின்ஸாக தருவாங்க. ஸோ இது மாதிரி வந்து டெய்லி டெய்லி வந்து நீங்கள் வாரத்துலேயும் 7 நாள் நீங்கள் வந்து இந்த ஆப்பை ஜஸ்ட் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து காயின்ஸ் கிடைக்கணும்னு வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இந்த ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி டெய்லி நீங்கள் வந்து இந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இவங்க காயின்ஸ் தரதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அந்த ரிவார்ட்ஸ் வந்து காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பேட்ச் கொடுப்பாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 7 days ஸ்ட்ரிக்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேட்ச் தரதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து 15 நாளைக்கு ஒரு பேட்ச் தரதா கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 30 நாள், 60 நாள், 100 நாள், 500 days ஸ்ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு பேட்ச் தரதை இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வின் எக்ஸ்ட்ரா 50 காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் 50 காயின்ஸ் தருவாங்க போல். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஸ்ட்ரிக்ஸ் மூலமாக நம்மளால் வந்து காயின்ஸ் சேவ் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து இன்வைட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இது வந்து உங்களால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு இது வந்து ரெஃபரல், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாராவது இந்த ஆப்பை ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கிறதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து விஷயமே. ஒன்றும் இல்லை, இந்த ஆப் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாராவது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து நீங்கள் மேலே ஒரு லிங்க் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி மட்டும் தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். அப்படி ரெஃபர் பண்ணி அவங்க வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற நீங்கள் வந்து ஷேர் பண்ணால் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கிறதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எடுத்ததுமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணதுமே அவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த லிங்க் யூஸ் பண்ணி அவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ வில் கெட் 100 காயின்ஸ். அப்புறமா ஒன்ஸ் யுவர் ஃப்ரெண்ட் இன்ஸ்டால் த ஃபர்ஸ்ட் கேம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு வந்து 100 காயின்ஸ் கிடைக்கும். அதே சமயம் தே வில் கெட் போனஸ் காயின்ஸ் ஆன் சைன் அப். அதே சமயம் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க டவுன்லோட் பண்ணாங்க, அதுக்கு வந்து அவங்களுக்கும் சைன் அப் போனஸ் வந்து கிடைக்கும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கணும், இவங்க வந்து காயின்ஸ் கிடைக்கணும் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து விஷயமே. ஸோ மொத்தத்தில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒன்ஸ் காயின்ஸ் ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த ரீடிங் பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த ரீடிங் பேஜுக்கு வந்ததுமே இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த பேலன்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க, காட்டிடுவாங்க. ஸோ இதை பற்றி நம்மகிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குது, நிறைய காயின்ஸ் நீங்கள் வந்து சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து காயின்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து நிறைய விதத்துல இந்த காயின்ஸ் வந்து நீங்கள் ரீடிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் கேஷாக தான் நீங்கள் வந்து ரீடிங் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா யூபிஐ கேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அமௌண்ட்டும் கொடுத்துட்டு அதுக்கு வந்து எவ்வளோ காயின்ஸ் தேவை அது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட 1200 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து 10 ரூபா விட்ரா ரீடிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி 2600 காயின்ஸ் இருந்தால் தான் உங்களால் வந்து 25 ரூபா ரீடிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி 10,000 காயின்ஸ் இருந்தால் தான் 100 ரூபா ரீடிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி 25,000 காயின்ஸ் இருந்தால் தான் உங்களால் வந்து 250 ரூபா வந்து ரீடிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காயின்ஸுக்கும் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்து நிறைய காயின்ஸ் வந்து ரீச் பண்ணிக்கணும். இவங்க சொன்ன இந்த காயின்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறமா உங்களால் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ரீடிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது வந்து கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் காயின்ஸ் வந்து பார்த்தீங்களா, நம்மகிட்ட இப்போதைக்கு 100 காயின்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து இப்போதைக்கு இந்த அமௌண்ட் வந்து ரீடிங் பண்ணிக்க முடியாது. பட் ஒன்ஸ் நம்ம வந்து அந்த காயின்ஸ் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து அமௌண்ட் வந்து ரீடிங் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஆப்போட ரிவ்யூ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இப்போ சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து அந்த விட்ராவை ப்ராசஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஆப்போட ரிவ்யூ வந்து அவ்வளோதான், இதுதான் விஷயமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த ஆப்பை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆப்பை வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியல. அதே சமயம் இதில் வந்து எடுத்ததுமே நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி யூஸ் பண்ணாலும் சீக்கிரமாக நம்மளால் வந்து காயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ண முடியாது. அதாவது வந்து நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கல. ஏர்ன் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப் வந்து ஜஸ்ட்டு சின்ன அமௌண்ட் ரீட் பண்ணுறவங்களுக்கு, இல்லை ஃப்ரீ டைமில் இருக்கவங்க டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் இந்த ஆப்பை வந்து யூஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி நிறைய மணி ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க யாருக்குமே வந்து இந்த ஆப் வந்து யூஸ் ஆகிறதுக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்புலன்னு வந்து நான் சொல்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி தோணுது. மற்றபடி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து என்ன தோணுது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உங்களை விருப்பம் தான், நீங்கள் வந்து முடிவெடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன அமௌண்ட் யூஸ் பண்ணவங்க சின்ன விஷயத்துக்கு வந்து ரீடிங் பண்ணவங்களுக்கு வேணால்
டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் இது வந்து செட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் வந்து நான் சொல்லுவேன். அதே சமயம் இது வந்து வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும் தான். இதில் வர எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறது நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்து சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.